கார்த்திக் தீபம் சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அபிராமி அம்மாவோட காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கார்த்தி, மயில்வாகனம், ராஜராஜன் 3 பேரும் வீட்டுக்கு வராங்க. மன அழுத்தத்தோட சோகமா வந்து நிற்கிறாங்க. சாமுண்டேஸ்வரி சந்திரா மேல சரியான கோவத்தில் இருக்காங்க. ராஜா சேதுபதியோட பேரனை நம்ம மாப்பிள்ளைன்னு சொல்லி சந்தேகப்பட்டு என்னை அவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போய் முட்டாளாக்கிட்டே இருக்கிறீங்க. இனிமேலும் நான் உன்னை நம்ப மாட்டேங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி. ஐயோ அக்கா, நம்ம போகும்போது தான் அவங்க எல்லாரும் போயிட்டாங்களே, நான் எப்படிக்கா நிரூபிப்பேன்? இன்னைக்கு எல்லாத்தையும் ஒரு நாள் பாரு, உண்மை என்னன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்ப. ஆமா சந்திரா, நீ சொன்னதெல்லாம் உண்மைதான். நான் தான் நம்பாம போயிட்டேன்னு நீ நினைச்சு பாப்ப பாருக்காங்கிறாங்க. போது நிறுத்தடி. இதுக்கப்புறமா நீ மாப்பிள்ளைய தப்பு தப்பா சொன்ன, அப்புறம் நான் பொல்லாதவளாயிடுவேன் பார்த்துக்கோ. என்கிட்ட நீ அடி வாங்கிடுவேன் சந்திரா அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி மிரட்டுறாங்க. ஐயோ அக்கா, நான் எப்படி உங்ககிட்ட சொல்லி புரிய வைப்பேன்னு எனக்கு தெரியல. நான் சொல்றதெல்லாம் உண்மைக்கா. அந்த ராஜ சேதுபதியோட பேரனை தான் இந்த கார்த்தி. உன்னை எல்லாருமா சேர்ந்து ஏமாத்திட்டு இருக்காங்க. மாமா முதற்கொண்டு எல்லாருக்கும் இந்த உண்மை தெரியும்க்கா. ஆனா நீ தான் இந்த உண்மையை தெரிஞ்சுக்க விருப்பப்படவும் மாட்டேங்கிற. இது உண்மை தெரியாமையும் உன்னை ஏமாத்திக்கிட்டும் இருக்காங்க. சரி, இந்த தடவை விட்ட என்ன, மறுபடியும் ஒரு தடவை நான் உனக்கு உண்மையை நிரூபிக்கிறேங்கிறாங்க. இதை பார் சந்திரா, திரும்ப திரும்ப மாப்பிள்ளைய நீ சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்த, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு சாமுண்டேஸ்வரி கோவமா அங்கிருந்து போறாங்க. சரி, நம்ம எவ்வளோ சொன்னாலும் அக்கா நம்பவே மாட்டேங்கிறான்ட்டு இந்த பக்கம் துர்கா நிற்கிறாங்க. துர்கா, நான் சொல்றத கேளு. இங்கே இருக்கானே ராஜா, அவன் தான் ராஜ சேதுபதியோட பேரேங்கிறாங்க. இதை பாருங்க சித்தி, திரும்ப திரும்ப அவங்கள நீங்கள் தப்பாக சொல்லாதீங்க. எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு துர்கா அங்கேருந்து போயிடறாங்க. ரோகிணி நிற்கிறாங்க. ரோகிணியை பார்த்து, இங்கே பாரு ரோகிணி, நான் சொல்கிறதெல்லாம் உண்மை, நீயாவது நம்புங்கிறாங்க. இதை பாருங்க சித்தி, உங்கள் சந்தேகத்தை உங்களோட வச்சுக்கோங்க. அம்மா நம்பளையெல்லாம் நாங்களும் நம்ப மாட்டோம்னு சொல்லிட்டு ரோகிணியை அங்கேருந்து போயிடறாங்க. அப்போ ராஜராஜன் எல்லாரும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா, என்ன மாமா, காரியமெல்லாம் நல்லபடியாக நடத்தி முடிச்சுட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு ரொம்பவே இலக்காரமாக கேட்குறாங்க சந்திரா. இதை கேட்டதும் அப்படியே அவ்வளவு கோபம் வருது ராஜராஜனுக்கு. சந்திரா, என்ன நினச்சிட்டு இருக்கிற? என் தங்கச்சியோட சாவு உனக்கு அவ்வளவு ஈஸியாக போச்சா? கும்பாபிஷேகத்தை நல்லபடியாக நடத்தி பார்க்கணுன்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் என் தங்கச்சியோட சாவு இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதமாக நடந்து முடியும், இந்த கும்பாபிஷேகம் நிற்கணும்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கலேன்னு கதறி அலறாங்க ராஜராஜன். அந்த இடத்துக்கு சாமுண்டீஸ்வரி வராங்க. என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? இலவு வீடு விழுந்தது அங்கே, இங்கே வந்து அழுதுகிட்டு இருக்கிறது சரியில்லை அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க. ஆமாம் சாமுண்டீஸ்வரி, நீ சொல்கிறதும் சரிதான். அம்மா, அப்பா, தங்கச்சி, இந்த பாசத்தையெல்லாம் நான் அங்கேயே அத்து போட்டுட்டு வந்துட்டேன். இங்கே வெறும் நடைபெறமாக தானே நடந்துட்டுருக்கேன். நீ என்ன சொல்கிறையோ அதுபடி தான் நான் நடந்துட்டுருக்கிறேன். எனக்குன்னு உணர்ச்சி, அன்பு, பாசம் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு நீ நினைக்கிற. அதே மாதிரி தான் இவ்வளவு வருஷ காலமாக இருந்துட்டேன். ஆனால் என்ன செய்கிறது, என் தங்கச்சி முகத்தை பார்த்ததுலேருந்து எனக்கு மனசே கேட்கல. இன்னும் என் மனசில் அப்படியே நிழலாக ஓடிக்கிட்டு இருக்குது. அதான் ஆத்திரம் தாங்க முடியல, அழுதுட்டேன்னு சொல்லி மறுபடியும் அழுகிறாங்க ராஜராஜன். போதும் போதும் நிறுத்துங்க. தங்கச்சி புராணம், அப்பா அம்மா புராணமெல்லாம் அந்த பக்கத்தோட வச்சுக்கணும். கும்பாபிஷேகம் முடிக்கட்டும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அது முடியாமையே போச்சு. இதுக்கப்புறமா அந்த குடும்பத்தை பற்றியோ இல்லை அந்த ஊரை பற்றியோ நீங்கள் இங்கே நினைக்கவே கூடாதுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. அப்படி சொல்லுக்காங்கிறாங்க சந்திரா. இதெல்லாம் அமைதியாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க கார்த்தி. இங்கே மயில் வாங்கின நினைக்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் இந்த சின்னத்தை சந்திரா தான். எவ்வளோ பெரிய வேலையை பார்த்துட்டு இப்போ எதுவுமே தெரியாத மாதிரியே அத்தை பக்கம் வந்து நின்றுக்கிட்டு என்னென்ன பேசிகிட்டு இருக்குது. எல்லாத்துக்கும் காரணம் இந்த அத்தை கொடுக்குற இடம் தானே. இவங்க பார்த்து இதை வீட்டை விட்டு வெளியே போன விரட்டுனா இதனோட வண்டவாளம் தண்டவாளம் மாறிடும். சொகுசாக உட்காந்துக்கிட்டு என்ன திமிர் பண்ணிக்கிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறாங்க மயில் வாகனம். காலம் வரும், அது வரைக்கும் காத்துருங்க. அப்போ இருக்க உங்களுக்குன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க மயில் வாகனம். சிவனாண்டிக்கும் சந்திராவும் தனியாக நின்று பேசிகிட்டு இருக்கிறத எப்படியாவது நம்ம அத்தைக்கிட்ட போட்டு கொடுத்துடணும்னு அப்போ தான் மயில் வாகனத்துக்கு தோணுது. காத்திருந்து கையும் களவுமா பிடிக்கிற சின்ன மாமனாரும் நீங்களும் ரகசியமாக செஞ்சுக்கிற விஷயத்தையெல்லாம் அத்தைக்கிட்ட போட்டு கொடுக்குறேன். அந்த அன்னைக்கு இந்த மாதிரி நானும் பேசுவேன். அப்போ இருக்கு எனக்கு நல்ல நேரம் காலம் வரும்னு நினச்சிட்டு இருக்காங்க மயில் வாகனம். ரேவதிக்கு கோவம் வருது. என்ன சித்தி, கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாமல் பேசுகிறீங்க. என்னதான் இருந்தாலும் எங்கள் அப்பாவோட தங்கச்சி அவங்க இறந்து காரியம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்கள பார்த்து நீங்கள் என்ன போனீங்க, எதுக்கு போனீங்கன்னு கேள்வி கேட்குற மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னு ரேவதி சந்திராவை திட்டுறாங்க. இதை பாரு ரேவதி, இதை பாரு ரேவதி, எங்கள் அக்காவுக்கும் எனக்கும் அவங்கனால எவ்வளோ பெரிய வலி இருக்குது தெரியுமா? எங்கள் அம்மா அவங்கனால தான் இறந்தாங்க. இந்த கதையெல்லாம் எங்கள் அக்காவும் படித்து படித்து சின்ன வயசுலேருந்து நாங்கள் பட்ட கஷ்டத்தையெல்லாம் உங்ககிட்டையும் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு தானே இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் நீங்கள் எல்லாரும் அதையெல்லாம் மறந்துட்டு போயிட்டு வந்தால் என்ன அர்த்தங்கிறாங்க சந்திரா. சந்திரா, என் தங்கச்சியோட சாவு எதனால் நடந்ததுன்னு என்ன உனக்கு தெரியாதா என்ன? தெரிஞ்சுக்கிட்டே எதுவுமே தெரியாத மாதிரியும் எதுவுமே நடக்காத மாதிரியும் இங்கே வந்து நீ போட்டு கொடுத்துட்டு இருக்கிறியா அப்படின்னு ராஜராஜன் கேட்குறாங்க. ஐயோ, என்ன மாமா சொல்கிறீங்க? உங்கள் தங்கச்சியோட சாவு எனக்கு என்ன முந்தையே தெரியுமா? முன்னாடியே அவங்க இறக்க போகிறாங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்ச மாதிரியெல்லாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. மாமா, இது சரியில்லை. நீங்கள் இந்த வீட்டில் முன்ன மாதிரியெல்லாம் இருக்கிறது இல்லை மாமா. எப்போ நீங்கள் உங்கள் அம்மா ஊருக்கு போக ஆரம்பிச்சிங்களோ அப்போவே நீங்கள் எங்கள் அக்கா பேச்சியெல்லாம் கேட்குறதில்ல. இந்த வீட்டுக்கு ஒரு மதிப்போ மரியாதையோ நீங்கள் கொடுக்கறதில்ல மாமா.
எப்போ உங்கள் ஊருக்கு போக ஆரம்பிச்சிங்களோ, உங்கள் அம்மா மேலே பாசம் காட்ட ஆரம்பிச்சிங்களோ, அப்போவே நீங்கள் எங்கள் அக்கா பேச்சையெல்லாம் மதிக்கிறது இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனால் எங்கள் அக்கா உங்களை நம்பிட்டு இருக்காளே தவிர, ஆனால் உங்களோட மாறுதல் எல்லாம் எனக்கு நல்லாவே புரியுது மாமாங்கிறாங்க சந்திரா. இதை பார் சந்திரா, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார், என்னோட குடும்ப விஷயத்தில் தலையிடாதீங்கிறாங்க ராஜராஜன். சின்னத்தை என்னைக்கு இதே மாதிரி ஆடிக்கிட்டு இருக்க முடியாது. என்னைக்கு இருந்தாலும் உண்மை வெளியே வரத்தான் போகுது. அன்னைக்கு இருக்கு உங்களுக்குங்கிறாங்க மயில்வாகனம். சந்திரா என்ன சொல்கிறாங்க இவங்கெல்லாம்? ஏதோ உண்மை உண்மைன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு என்னென்ன புரியலைங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி. அக்கா இவங்க ஏதோ சொல்கிறாங்கக்கா, போயிட்டு வந்த அந்த கலகலப்பில் இருக்காங்க இவங்க. அதனால தான் இவங்களுக்கு ஏதோ உண்மை தெரிஞ்சிருச்சு, உண்மை புரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நான் மட்டும் உன்னை கரெக்டான நேரத்தில் கூட்டிகிட்டு போய் காட்டியிருந்தா எல்லா உண்மையும் விடிஞ்சிருக்கும். அதுலேருந்து இவங்க எல்லாரும் தப்பிச்சிட்டாங்கல்ல, அதனால அப்படிதான்க்கா பேசுவாங்க அப்படின்னு சொல்லி சந்திரா சாமுண்டேஸ்வரி கிட்ட மறைக்கிறாங்க. சந்திரா அதோட விட்டு வைக்காம கார்த்திகிட்டையும் வந்து வம்பிழுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன உங்க அம்மா காரியமெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டியாங்கிறாங்க. கார்த்திக் கண்ணு செவக்க அப்படியே கண் கலங்க நிற்கிறாங்க. இப்போ கூட எங்கள் அக்காவை கூட்டிகிட்டு வந்து உன்னை பற்றி யாருன்னு காட்டி கொடுக்கறதுக்கு தான் நான் வந்தேன். ஆனால் கரெக்டாக நான் வந்த நேரம் பார்த்து நீங்கள் எல்லா காரியத்தையும் முடிச்சுட்டு வந்துட்டீங்களடா. இப்படியே விட்டுருவேன் மட்டும் நினைக்காத. என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயமாக ராஜ சேதுபதியோட பேருன்னு நான் நிரூபித்து காட்டத்தான் போகிறேங்கிறாங்க. சின்னத்தை உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா அப்படின்னு மயில்வாகனை வந்து கார்த்திக்குக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கார்த்தி எதுவும் பேசாமல் அமைதியாக மன கலக்கத்தோடும் கண் கலங்கி நிற்கிறாங்க. சகல இப்படி ஒரு சூழ்நிலையில் எப்படி ஒரு மன அழுத்தத்தோட வலியோட வேதனையோடு வந்து நிற்கிறாங்க. நீங்கள் என்னடானா எதையோ சாதிக்கிறேன் நிரூபிக்கிறேன்னு வந்து வேதாந்தம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. வேலை என்னமோ அதை போய் பாருங்க போங்கங்கிறாங்க மயில்வாகனம். என்ன மாப்பிள்ளை உங்களுக்கு இருக்கு இப்பெல்லாம் குளிர் விட்டு போச்சு போல இருக்கு. இந்த வீட்டில் ஏதோ ஒரு மூலையில் பேசாமல் அமைதியாக இருக்கிற இடம் தெரியாமல் இருப்பீங்க. ஆனால் இப்பெல்லாம் உங்களுக்கு குளிர் விட்டு போச்சு மாப்பிள்ளை. அதுதான் அக்கா முன்னாடியெல்லாம் நீங்கள் நேர் நின்று கை நீட்டி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. என்னை கூட நேர் நிமிந்து பார்த்து கூட நீங்கள் பேச மாட்டீங்க. ஆனால் இன்னைக்கு என்னடான்னு பார்த்தா சகலைக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு முன்னாடி வரீங்களே அப்படின்னு கேட்குறாங்க சந்திரா. எவ்வளோ பெரிய அநியாயத்தை பண்ணிட்டு எவ்வளோ சீப்பாக பேசிக்கிட்டு இருக்கிறீங்கள. காலம் இப்படியே போயிடாத சின்னத்தை. சகல இவங்க பேசுறது எல்லாம் மனசில் வச்சுக்காத. இவங்கெல்லாம் ஒரு மனுஷங்களே கிடையாதுங்கிறாங்க மயில்வாகனம். கார்த்திகை இன்னும் கோவம் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. ஆனாலும் மௌனமாக இருக்காங்க. பொறுமையாக இருந்தால் தான் நம்ம நினச்சதை சாதிக்க முடியும்னு நினச்ச கார்த்தி அமைதியாக நிற்கிறத பார்த்த ரேவதி வராங்க. ராஜா அப்பாவோட தங்கச்சி அத்தை இறந்ததை நீயும் உன் மனசில் தாங்க முடியாத வலியோட வேதனையோடு அழுகிறது எனக்கும் புரியுது. ஆனால் எங்கள் அம்மா தான் யாரோ எவரோங்கிற மாதிரி தள்ளி நின்று பார்க்குறாங்க. ஆனால் நீ அப்பாவுக்கு கூட துணையாக போய் உன் உறவு மாதிரி நினச்சி நீ அழுதுட்டு இருக்கிற. உன்னை பார்க்கும்போது எனக்கே கண் கலங்குது அப்படின்னு ரேவதி கண்ணீர் துடைக்க பேசிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்த கார்த்தி மனசு குமரி அழுதுட்டா உண்மை தெரிஞ்சிடுமேனு அமைதியாக அழுதுட்டு இருக்காங்க. நீ கண்ணீர் துடைச்சிக்கோ, உனக்கு நாங்கள்லாம் இருக்கோம்ல. அப்பா நீ மாமா எல்லாரும் அந்த காரியத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். பாட்டி என்கிட்ட சொன்னாங்க. நீ அதையே நினச்சிட்டு இருக்காத, கொஞ்சமாச்சு மனசை தேர்த்திக்கோ, வா சாப்பிட்லாம் அப்படின்னு ரேவதி ரொம்ப அன்பா அக்கறையாக பாசமாக கூப்பிடுறாங்க. இதெல்லாம் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க கார்த்தி. எல்லா உண்மையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்ட ரேவதி கார்த்திகிட்ட ஒரு நல்ல மனைவியாக நடந்துக்கணும், தாய்க்கு தாயாக இருக்கணும்னு ஒரு முடிவோட ரேவதி ரொம்ப அன்பா பாசமாக கார்த்திகிட்ட பேசுகிறாங்க. மயில்வாகனம் ரேவதியும் கார்த்தியும் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அப்பாடா எப்படியோ ரேவதியாவது புரிஞ்சுக்கிட்டாலே. சகல மனசு ரொம்பவே நொந்து இருக்கு. இப்படி ஒரு ஆறுதலாக பேசினா நல்லா இருக்கும். சகல மனசும் காயப்பட்டு இருக்கு. ஆறுதலோடு இருந்தால் அவரும் மனசு தேடிக்குவாருன்னு நினச்சிக்கிட்டு மயில்வாகனம் அங்கே போகிறாங்க. ரோகிணி வந்ததும் மயில்வாகனத்துக்கிட்ட கேட்குறாங்க, ஏங்க அத்தை இறந்துட்டு தான் சொன்னாங்களே, நீங்களாம் எங்கள் அத்தையை பார்த்தீங்களா, எங்கள் அத்தையோட பசங்களாம் வந்தாங்களா அப்படின்னு ரோகிணி ரொம்ப ஆர்வமாக கேட்குறாங்க. எப்படி வெளியே சொல்கிறது, அதுதான் கார்த்தியோட அம்மான்னு சொல்ல முடியாதே. வீட்டில் இவ்வளவு தடைகள் இருக்கும்போது உண்மையை உடைச்சிட்டா எங்கே உண்மையெல்லாம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் கார்த்தி நினச்சது நடக்காமல் போயிடும். இங்கே தான் ராஜசிகர் 2 பேருமே ராஜராஜனோட தங்கச்சின்னு தெரிஞ்சும் கூட போகாமல் இருக்காங்களே. அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி போய் ஆறுதலாக பேச போகிறாங்க? செத்த சாவுக்கு ரொம்ப அக்கறைப்பட்டு அழுக போகிறாங்க. அதெல்லாம் நடக்க போகிற காரியமே இல்லை. உண்மையை சொன்னாலும் பிரயோஜனம் இல்லை. சரி என்னமோ நடக்கட்டும். ஆனால் எப்படியோ சகல நினச்சி வந்த காரியம் மட்டும் நல்லபடியாக நடந்துட்டா போதும். இந்த கும்பாபிஷேகத்தை திரும்பவும் நல்லபடியாக நடத்தி இந்த குடும்பத்தையும் பாட்டி தாத்தாவையாவது ஒன்று சேர்த்து வைக்கட்டும்னு மயில்வாகனம் நினச்சிட்டு இருக்காங்க. ரோகிணி கேட்ட கேள்விக்கெல்லாம் அரைங்குறைமா மயில்வாகனம் பதில் சொல்லிட்டு, சரி விடு ரோகிணி, நம்ம குழந்தை விஷயத்திலேயே உங்கள் அம்மா எவ்வளோ பிடிவாதமாக இருக்காங்க. அதே மாதிரி தான் செத்த சாவுக்கு கூட போகாத இவங்களை பற்றி பேசி நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. கும்பாபிஷேகம் மட்டும் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருந்தா உனக்கு குழந்தை உண்டாயிருக்குங்கிற விஷயத்த நம்ம அத்தைக்கிட்ட சொல்லியிருக்கலாம். தைரியமாக துணிச்சலாக சந்தோஷமாக நம்ம குழந்தைய வளர்த்திருக்கலாம். அதுக்கு எங்கே வழி விடலையே. ஜோசியார் வாரிசோ அப்படி இப்படின்னு சொல்லி குழந்தையே உருவாகக்கூடாதுன்னு முட்டுக்கட்டை போட்டுட்டாங்களே. நம்ம குழந்தை விஷயத்த கும்பாபிஷேகம் முடிச்சதுக்கப்புறமா சந்தோஷமாக அத்தைக்கிட்ட சொல்லிக்கலாம்னு நினச்சோம். ஆனால் கும்பாபிஷேகமும் இப்படி ஆகிப்போச்சு. நம்ம குழந்தை விஷயத்தை எப்படி வெளியே சொல்கிறதுன்னு எனக்கு பயமாக இருக்குது. இந்த விஷயம் தெரிஞ்சால் இந்த ராஜசிகர் நிச்சயமாக நம்ம குழந்தைய அழிச்சாலும் அழிச்சிடுவாங்க ரோகிணி. நம்ம இதுக்கு சீக்கிரமாக ஏதாவது ஒன்று அதிரடியான முடிவு எடுக்கணுங்கிறாங்க மயில்வாகனம். ஐயோ ஆமாங்க,
நீங்கள் சொல்கிறத நினைக்கும் போது எனக்கு பயமாக இருக்குது. அப்பாவோட தங்கச்சி இறந்த சாவுக்கே போகாத எங்கள் அம்மாவும் சித்தியும் நிச்சயமாக ஏன் வயிற்றுல குழந்தை வளர்கிற விஷயம் தெரிஞ்சது எங்கள் 2 குடும்பமும் ஒன்று செஞ்சிருமேன்னு இந்த கருவை கலைச்சாலும் கலைச்சிருவாங்க. இதுக்கு நம்ம ராஜா கிட்ட பேசி முடிவெடுக்கணுங்கிறாங்கிற ரோகிணி. ஆமாம் ரோகிணி, நாம் எப்படியாவது இந்த வீட்டிலேருந்து வெளியில் போய் ஆகணுங்கிறாங்க மயில்வாகனம். நவீன் இந்த விஷயம் கேள்விப்பட்டு துர்காவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன துர்கா, நீ என்ன செஞ்சுட்டு இருக்கேங்கிறாங்க. என்ன செய்யறது, கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம 2 பேத்துக்கும் நடந்த கல்யாணத்தை பற்றி ராஜா தான் அப்பா அம்மா கிட்ட சொல்லலான்னு நினச்சாங்க. ஆனால் முடியாமல் போச்சு. இப்போ தான் நம்ம கல்யாணத்தை பற்றி சொல்ல போகிறோன்னு தெரியல, எனக்கு பயமாக இருக்குதுங்கிறாங்க துர்கா. நீ ஒன்றும் கவலைப்படாத, கார்த்தி இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இந்த விஷயத்தை பற்றி யாரும் இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேண்டாங்கிறாங்க. இதை கேட்ட துர்காவுக்கு குழப்பமா இருக்கு. என்ன கார்த்தி இருக்கிற நிலைமையா, ஏன் அவருக்கு என்ன அப்படின்னு துர்கா கேட்கவும் அப்போ தான் நவீனுக்கு புரியுது. ஐயோ, இன்னும் உண்மையை சொல்லலையில, நம்ம மூலமாக துர்காவுக்கு தெரிஞ்சு துர்கா மூலமாக வீட்டுக்கு தெரிஞ்சுட்டா பிரச்சனை ஆகிடும், அதனால யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நினச்சிட்டு நவீன் சொல்கிறாங்க. துர்கா, உங்கள் அப்பாவோட தங்கச்சி இறந்துட்டு தான் நான் கேள்விப்பட்டேன். இந்த சூழ்நிலையில் நமக்கு கல்யாணம் நடந்த விஷயத்தை உங்கள் அப்பா கேள்விப்பட்டாருன்னா ரொம்ப சங்கடப்படுவார்ல, அதனால இப்போதைக்கு நம்ம விஷயத்தை பற்றி யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ல வேண்டாம், நீயும் பேசாமல் அமைதியாக இருந்துக்கோங்கிறாங்க. துர்காவும் ஆமாம், எங்கள் குடும்ப சூழ்நிலை அப்படி இருக்குது. எங்கள் அப்பாவோட தங்கச்சி இறந்த சாவுக்கு கூட எங்கள் அம்மா போகவே இல்லை. எங்கள் அம்மாவும் சித்தியும் எங்கள் அப்பாவை ரொம்பவே கேவலமாக பேசுகிறாங்க. எங்கள் அப்பா எல்லாமே பொறுத்துக்கிட்டு அமைதியாக இருக்காங்க. மனசு வலியோடும் வேதனையோடும் தவிச்சிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூட எங்களால் முடியல. அந்த அளவுக்கு அவங்க மனசு பாரமாக இருக்குதுங்கிறாங்க துர்கா. எல்லா நாளும் இப்படியே இருந்துடாது, ஒரு நாள் எல்லாம் மாறும், அப்போ சரியாக போயிட்டு விடுங்கிறாங்க நவீன். ரேவதி மனசுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மைதிலியை பார்க்கலான்ட்டு போகிறாங்க. மைதிலி வீட்டுக்கு போய் பார்த்தா அங்கே மைதிலி வீடு பூட்டி இருக்குது. பக்கத்தில் இருக்கிறவங்கள கேட்குறாங்க. அவங்கள கேட்கும்போது அவங்க வீட்டை காலி பண்ணிட்டாங்கங்கிறாங்க. இதை கேட்டதும் ரேவதிக்கு தூக்கி வரப்படுது. என்னது, வீட்டை காலி பண்ணிட்டாங்களா? இப்போ தானே புதுசாக குடி வந்தாங்க, அவங்க பொண்ணு இறந்ததை மறந்து இங்கே வந்து இருக்கலாம், வேலை பார்க்கலான்னு சொல்லி என்கிட்ட கூட வேலை கேட்டாங்களே, நானும் வேலை இருக்குன்னு சொன்னேன், வேலையும் பார்த்தாங்க. அப்படி இருக்கு, இவங்க ஏன் திடீர்னு வீட்டை காலி பண்ணிட்டு போகிறாங்க, அதுவும் சொல்லிக்காமல் கொல்லிக்காமல் போகிறாங்களே, இங்கே யாருமே பழக்கம் இல்லைன்னு என்கிட்ட மட்டும்தானே நல்லா பழகுனாங்க, என்கிட்ட கூட சொல்லாமல் போகிறாங்களே, சரி எங்கே போயிருப்பாங்கன்னு அவங்க பார்க்குறாங்க. ரேவதி அங்கே வீட்டு ஓனர் வராங்க. அவங்க கிட்ட கேட்கும்போது ஆமாம்மா, வீடு வேண்டான்னு சொல்லிட்டு அவங்க ஊருக்கே போகிறதா சொல்லிட்டு போனாங்கங்கிறாங்க. இதை கேட்ட ரேவதி எப்போ போனாங்கன்னு கேட்குறாங்க. இப்போதாம்மா ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி, அநேகமாக நேரம் பஸ் ஏறி இருந்தாலும் ஏறி இருக்கலாம் அப்படின்னு சொல்லவும் ரேவதி அவசர அவசரமாக ஆட்டோக்காரர் அண்ணன் வேகமாக போங்கண்ணே அப்படின்னு பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா மைதிலியும் ஜானகி அம்மாவும் பஸ்க்காக காத்துட்ருக்காங்க. அங்கே ஆட்டோவாவது வருமானு எதிர்பார்க்குறாங்க. கரெக்டாக ரேவதி போய்கிட்டு இருக்கிற ஆட்டோவை கை காட்டுறாங்க மைதிலி. கை காட்டினதும் கொஞ்சம் நிறுத்துங்கன்னு சொல்கிறாங்க ரேவதி. ஆட்டோக்காரரும் வண்டியை நிறுத்துறாங்க. நிறுத்தினதும் ரேவதி எட்டி பார்க்குறாங்க. அவங்கள பார்த்ததும் மைதிலிக்கும் ஜானகி அம்மாவுக்கும் தூக்கி வாரி போடுது. ஐயோ, ரேவதியா, யாரை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சி நம்ம இவ்வளவு அவசரமாக புறப்பட்டு வந்தோமே, அவங்களே நம்மளை பார்த்துட்டாங்களேன்னு கவலைப்படுறாங்க. அத்தை எக்காரத்தை கொண்டு நீங்கள் ரேவதி கிட்ட உண்மையை சொல்லிடாதீங்கன்னு குசு குசுன்னு பேசுகிறாங்க மைதிலி. இல்லை ரேவதி, நம்மளால எதுக்கு கார்த்தி தம்பிக்கு பிரச்சனை, எதுவும் சொல்லக்கூடாது, பொண்ணு தான் ஏற்கனவே நம்மக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்குதே, கல்யாணம் ஒரு ஆக்சிடெண்ட்டாக நடந்தது, தம்பி இவங்க வீட்டில் டிரைவர் வேலை பார்த்ததாகவும் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டதாகவும் சொல்கிறாங்க. இவங்க கல்யாண விஷயத்தில் ஏதோ ஒரு மர்மமும் ரகசியமும் இருக்குது, இது நம்மளால உடப்பட்டக்கூடாது, நானும் எந்த உண்மையுமே சொல்லலை மைதிலி, நீங்கள் சொல்ல வேண்டான்னு 2 பேரும் பேசி வச்சுருக்காங்க. இப்போ ரேவதி வந்து கேட்டதும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முழிக்கிறாங்க. ஆமாம் ரேவதி, எங்களை எதுக்கு தேடி வந்தேன்னு கேட்குறாங்க மைதிலி. அக்கா, உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பேசி ஆறுதல் அடையலான்னு தான் வந்தேன். இங்கே வந்து பார்த்தா நீங்கள் வீட்டை காலி பண்ணிட்டு தான் ஹவுஸ் ஓனர் சொல்கிறாரு. ஏன்க்கா, ஏன் இவ்வளோ அவசரமாக வீட்டை காலி பண்ணிட்டு போகிறீங்க? உங்களுக்கு தான் நம்ம கம்பெனிலே வேலை போட்டு கொடுத்துருக்கேனே, தங்கறக்கும் வீடு இருக்குது, வருமானத்துக்கும் வசதி இருக்குது, அப்படி இருந்து நீங்கள் ஏன் வீட்டை விட்டு போகிறீங்க? உங்கள் பொண்ணோட ஞாபகம் வருதுன்னு தானே நீங்கள் இங்கே இருந்தீங்க, திரும்பவும் உங்கள் ஊருக்கு போக வேண்டிய அவசியம் என்னன்னு மைதிலி கிட்ட கேட்குறாங்க ரேவதி. மைதிலினால எதுவும் பேச முடியாமல் அமைதியாக இருக்காங்க. அப்போ ஜானகி அம்மா சொல்கிறாங்க, இதை பாருமா ரேவதி, என்னமோ அவசரப்பட்டு நாங்களும் அந்த ஊர்லேருந்து இங்கே வந்துட்டோம், எங்கள் சொந்தக்காரங்க எல்லாரும் திரும்பவும் அங்கேயே வந்துடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அதனால தாம்மா கொஞ்சம் மனசு மாறிடுச்சு, நாங்கள் திரும்பவும் அங்கேயே போகிறோங்கிறாங்க. இதை பாருங்கம்மா, நான் உங்களுக்கு பொண்ணு மாதிரின்னு என்கிட்ட சொன்னீங்கல்ல, உங்கள் பொண்ணாக நினச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வந்து தான் ஆகணும். உங்கள் 2 பேர்த்தையும் இப்படியேவெல்லாம் என்னால் விட முடியாது, நீங்கள் வந்து தான் ஆகணும். நீங்கள் எங்கள் கம்பெனிலேயே வேலை பார்த்துட்டு எங்கள் கெஸ்ட் ஹவுஸ்லேயே தங்கிக்கலாம் வாங்கன்னு கூப்பிடுறாங்க. ரேவதி, உனக்கு ரொம்ப பெரிய மனசு தான், இருந்தாலும் பரவாயில்லம்மா, நாங்கள் கிளம்புறது தான் நல்லதுங்கிறாங்க. ஏன் உங்களுக்கு சம்பளம் ஏதாவது கட்டுவலி ஆகலையா? மறுபடியும் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சம்பளம் போட்டு தர்றேன் வாங்க அப்படின்னு வற்புறுத்தி கூப்பிடுறாங்க ரேவதி. ரேவதி, திடீர்னு என்ன எங்கள் ஞாபகம் வந்துருச்சுன்னு கேட்குறாங்க மைதிலி. ஆமாக்கா, கோயிலில் எங்கள் வீட்டுக்காரரை நான் அறிமுகப்படுத்துறதுக்குள்ளேயே நீங்கள் அங்கேருந்து வந்துட்டீங்க, அதுக்கப்புறமும் உங்களை பார்க்கணுன்னு நான் தேடி பார்த்தேன், உங்களை காணோம், சரி உங்களை நேரில் பார்த்து ஆறுதலாக ஒரு 4 வார்த்தை பேசிட்டு போகலான்னு வந்தேங்கிறாங்க ரேவதி. அப்படியா, என்னமாச்சு உனக்கு அப்படின்னு ஜானகி அம்மா கேட்கவும் ரேவதி கண் கலங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆமாங்க, எங்கள் வீட்டுக்காரரோட அம்மா இறந்துட்டாங்க, அபிஷேகமும் நடக்காமல் போச்சு,
அங்கே லாரியில் மோதி ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்கங்கிறாங்க. இதை கேட்டதும் ஜானகி அம்மா துடிதுடிச்சு போயிடுறாங்க. என்னம்மா ரேவதி சொல்கிற? அபிராமி அம்மா இறந்துட்டாங்களா அப்படின்னு அலறிடுறாங்க. இதை கேட்டதும் ரேவதிக்கு ஒன்றுமே புரியல. என்னது, என் வீட்டுக்காரரோட அம்மா பேர் உங்களுக்கு தெரியுமா? என் அத்தை பேர் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு பதறாங்க ரேவதி. இல்லைம்மா, அங்கே வேலை செய்கிற பக்கம் சொல்லியிருக்காங்க, கேட்டிருக்கேன். அப்பாவோட தங்கச்சி அபிராமின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அந்த இது வச்சு தாம்மா நான் சொன்னேங்கிறாங்க. ஓ, அப்படி கேள்விப்பட்டீங்களா? ஆமாம்மா, எங்கள் அத்தையோட பேர் அபிராமி. பாவம், எங்கள் அத்தை இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரணும்னு எவ்வளவோ ஆசைப்பட்டாங்க. எங்கள் பாட்டியும் இந்த ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்த்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க. ஏன், என் வீட்டுக்காரர் கூட இந்த ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்த்து வைக்கிறதா தான் அவரும் ஒரு லட்சியமாக எடுத்துட்டாரு. ஆனால் என்ன செய்கிறது, எல்லாத்தோட நினப்பும் ஒரே நிமிஷத்துல எல்லாம் மாறிப்போச்சு. எங்கள் அத்தை இப்படி ஒரு திடீர் முடிவு எடுப்பாங்கன்னு யாருமே நினச்சி பார்க்கலைங்கிறாங்க. திரும்ப திரும்ப மைதிலியும் ஜானகி அம்மாவும் திரும்ப கேட்குறாங்க, என்னம்மா ஆச்சு, எப்படி நடந்தது, இதை பற்றியெல்லாம் விசாரிக்கிறாங்க. இந்த சம்பவத்தை கேட்டு அப்படியே நெஞ்சு பிடிச்சு அலறி கொண்டிருக்காங்க ஜானகி அம்மா. ஐயோ பாவம், நல்ல மனுஷின்னு கேள்விப்பட்டிருக்கேன், இப்படி ஒரு சாவா இவங்களுக்கு வரணும்னு அழுகுறாங்க. இந்த விஷயத்த கேட்டதும் உங்க மனசும் கண்ணும் கலங்குது. ஆனா எங்க அம்மா அந்த பக்கமே திரும்பி பார்க்க கூடாதுன்னு ஒரே வைராக்கியமா உட்கார்ந்துருக்காங்க. அவங்களை என்னன்னு சொல்றது? எங்க அம்மா செய்யறது எதுவுமே எனக்கு பிடிக்கல. என்ன செய்யறது? நாங்க கூட யாரும் எங்க அத்தையோட சாவுக்கு போக முடியாம போச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் எங்க அம்மாவோட பிடிவாதம் தான்னு சொல்றாங்க ரேவதி. ஐயோ பாவம், இவ்வளவு வெறுப்போடு இருக்கும்போது நம்ம கார்த்தி தம்பியை எப்படித்தான் அந்த அம்மா மருமகனா ஏத்துக்குவாங்க? திரும்பவும் அவருக்கு நம்ம தீபாவை தான் அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சது நிச்சயமா அந்த குடும்பத்துல பிரச்சனை ஆயிடும். மைதிலி, நம்ம இங்கிருந்து போயிடலாமா அப்படின்னு ஜானகி அம்மா கேட்குறாங்க. மைதிலியும் ஆமாத்த, இவங்களுக்குள்ளேயே இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது நம்மளை பத்தி ஏதாவது தெரிஞ்சா இன்னும் பிரச்சனை ஆயிடும். பாவம் கார்த்தி தம்பி, அவருக்கு நம்ம சங்கடத்தை கொடுக்க கூடாது, நம்ம இங்கிருந்து கிளம்பிடலாங்கிறாங்க மைதிலி. ரேவதி, இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு வேற சொல்ற, நீ கார்த்தி தம்பிக்கு போய் ஆறுதலா இருமாங்கிறாங்க ஜானகி அம்மா. இல்லைங்க, நீங்க எங்க வீட்டுக்கு வந்துதான் ஆகணும், வாங்க போலான்னு ஜானகியும் மைதிலியும் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க ரேவதி. சாமுண்டீஸ்வரி இவங்க யாருன்னு கேட்குறாங்க. அம்மா, இவங்க நம்ம கம்பெனியில தாம்மா வேலை செய்கிறாங்க. இவங்களுக்கு அங்கே தங்கி இருக்கிற வீட்டிலேருந்து வந்து போகிறதுக்கு கொஞ்சம் தூரமாக இருக்குது. அதனால கம்பெனிக்கு பக்கத்துலேயே வீடு இருந்தால் ரொம்ப சௌகரியமாக இருக்குமில்ல. இவங்களும் நம்ம கெஸ்ட் ஹவுஸ்லேயே தங்கிக்கிட்டுமான்னு கேட்குறாங்க ரேவதி. ஓ, தாராளமாக தங்கிக்கலாமேங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. கார்த்தியை பார்ப்போமா அப்படின்னு மைதிலியும் ஜானகம்மாவும் எதிர்பார்க்குறாங்க. அங்கே கார்த்தியும் முன்னாடி வராங்க. கார்த்தி இவங்கள பார்த்ததும் அப்படியே அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. இதோ மைதிலிக்கு அன்னைக்கு நீங்கள் எங்கள் வீட்டுக்காரரை பார்க்கவே இல்லையில, இவர் தான் எங்கள் வீட்டுக்காரர்னு ரேவதி சொல்லவும், மைதிலியும் ஜானகியும் அப்போ தான் புதுசாக பார்க்குற மாதிரி வணக்கம் தம்பிங்கிறாங்க. கார்த்திகும் புரிஞ்சுக்கிட்டு வணக்கம் சொல்கிறாங்க. உங்கள் கம்பெனியில் தான் தம்பி ரேவதி எங்களுக்கு வேலை போட்டு கொடுத்துருக்குதுங்கிறாங்க ஜானகி அம்மா. கார்த்தி எதுவும் பேசாமல் அமைதியாக நிற்கிறாங்க. சொல்ல மறந்துட்டேனே, இவங்க பொண்ணு தீபா கூட என்ன மாதிரி தான் இருப்பாங்களாமே, இவங்க மாப்பிள்ளையும் உங்களை மாதிரி தான் இருப்பாங்கன்னு ரேவதி அவங்க கிட்ட அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்படியே ஜானகி அம்மா மனசும் கலங்குது. கண்ணு கலங்கி நிற்கிறத பார்த்துட்டு சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, அம்மா நீங்கள் என்ன எதுக்காக அழுகுறீங்கன்னு கேட்குறாங்க. சாமுண்டீஸ்வரியை பற்றி முன்னையே கேள்விப்பட்டதுனால ஜானகி அம்மா சொல்கிறாங்க, அது ஒன்றும் இல்லைம்மா, ரேவதியை பார்த்ததும் என் பொண்ணோட ஞாபகம் வந்துருச்சு, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லவும், கார்த்தி ஜானகி அம்மாவை பார்த்து மறுபடியும் கண்கலங்க ஆரம்பிக்கிறாங்க. அத்தை, நீங்கள் அழுகிறீங்க அத்தை, நீங்கள் அழுகிறத பார்த்துட்டு கார்த்தி தம்பி பாருங்க அழுகுறாங்கன்னு மைதிலி சொல்கிறாங்க. ஜானகி அம்மா கண்ணை தொடச்சிட்டு, சரிம்மா நாங்கள் போய் எங்கள் வேலையை பார்க்குறோன்னு சொல்லி ஜானகி மைதிலி ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. கார்த்தியும் வெளியில் வேலை இருக்குன்ட்டு வெளியில் வந்து ஜானகி அம்மாவை பார்க்குறாங்க. அத்தை, நீங்கள் எப்போ இந்த ஊருக்கு வந்தீங்கன்னு கேட்கவும், மாப்பிள்ளை நீங்கள் நல்லா இருக்கீங்களா? அம்மா தவறிட்டு தான் இப்போ தான் ரேவதி சொல்லுச்சு. எனக்கு கேட்டதும் அப்படியே அங்கமெல்லாம் பதறி போயிடுச்சு தெரியுங்களா. அம்மா அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க கூடாது. பாவம், நல்ல நாள் அதுவுமா உங்கள் பாட்டி உங்கள் குடும்பமே எல்லாரும் எவ்வளவு ஆவலோடு இந்த கும்பாபிஷேகத்தை எதிர்பார்த்தீங்க, நடக்காமல் போச்சேன்னு நினைக்கும் போது எனக்கு கஷ்டமாக இருக்கு மாப்பிள்ளைன்னு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த தூரத்துலேருந்து சந்திரா பார்த்துடுறாங்க.